புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா. மெயிலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா. இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், இவன தெரியாதா. போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு. மாதவா மாதவா மடிப்பாங்க, மாதவா 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 மடிப்பாங்க, மாதவா. விட மாட்டா, விடவே மாட்டா. எங்க அம்மாவையும் பொண்டாட்டி சும்மாவே விட மாட்டா. அவங்க அப்படியே கண்ட துட்டமா வெட்டி நான் ஜெயிலுக்கு போயிடா. என்ன பாஸ்? என்னடா அதுங்க ஒரு தடவை பண்ணிக்கலாம், 2 தடவை பண்ணிக்கலாம். தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி பண்ணிக்கிறது? என் வாழ்க்கையே நாசமா போனது பரவாயில்ல, அதுங்களை நான் கொலை பண்ணதான் போறேன். உங்க புள்ள என்ன நம்ம மேல இவ்வளவு கோவமா இருக்காரு? நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேனேடி, நாம என்ன கொஞ்ச நஞ்சமா வழி ஆடி இருக்கோம். இனி ஜென்மத்துக்கும் அவன் நம்மள வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான்டி. புது ஆளுங்களா இல்ல இந்த கிராமத்து பக்கம் சுத்துவாங்களே அப்பாவி பொம்பளைங்களா, அதுங்களா பார்த்து பிடி, ஈஸியா பிசினஸ் பண்ணலாம். என்னடா இங்க ஒரு பார்ட்டிக்காக வெயிட் பண்றேன், இன்னும் வரல. சரி கிளம்பி வரேன். அடியே கௌசல்யா, இந்த கெட்டப் எனக்கு எப்படி இருக்கு? அத்தை பண்டு அத்தை, இந்த கெட்டப் எனக்கு எப்படி இருக்கு? உனக்கு சுமாரா தாண்டி இருக்கு. உங்களுக்கு சுமாரா தான் இருக்கு. உனக்கு சூப்பரா இருக்குடி. உங்களுக்கு சூப்பரா இருக்கு அத்தை. அடி 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 அல்ப அல்ப அல்ப. சீ வா. அத்தை இந்த நடை எனக்கு எப்படி இருக்கு? நாய் வவ்வுன்னு கடிச்சதுக்கு அப்புறம் நடக்க முடியாம நடக்கிற மாதிரி இருக்கு. நான் நடக்கல. இப்படியே நடந்து வா. அடியே நம்ம அறிவுக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்கு. நம்மள குற்றவாளியா துரத்தின போலீஸ் முன்னாடி உண்மையான குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்தி நாம யாருன்னு நிரூபிச்சு இந்த நாட்டு மக்கள் முன்னால நாம நல்ல பேர் வாங்கணும். அத்தை பண்டிரி பயங்கிறது நல்ல பேர் தான் அத்தை, அது ஏன் நம்ம மாத்தி வேற பேர் வாங்கணும்? கஸ்மாலம் கஸ்மாலம். ச்சே உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. அந்த வண்டி வருதுடி, அந்த வண்டி வருதுடி. ஆமா 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 வருதுடி. ஆமா ஆமா அது. ஐயோ ஐயோ என் பொண்ணு மேல ஏத்திட்டா. என்னம்மா என்னம்மா என்னாச்சு? ஐயோ சாமி, என் பொண்ணு மயக்க போட்டு விழுந்துட்டா சாமி. சாமி என் பொண்ணு 2 நாளா சாப்பிடல சாமி. 2 நாளா சாப்பிடலையா? ஆமா யாரு நீங்க, எங்க இருந்து வரீங்க? சாமி எங்க சொந்த ஊரு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கிராமம் சாமி. எங்க கிராமமே வானம் பார்த்த பூமி சாமி. மழை இல்லாம விவசாயமே இல்ல, வாழ வழி இல்லாம அதனால பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம் சாமி. 1 வாரமா சுத்தி சுத்தி அலையறோம், எங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. இருந்த காசு செலவழிஞ்சு போயிடுச்சு சாமி. 2 நாளா சாப்பிடவே இல்லையா, அதான் என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா. நாம எதிர்பார்த்த மாதிரி அமைது. இவங்க நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணா எந்த சிக்கலும் வராது. என்ன சாமி மானத்தை பார்த்து ஏதோ கணக்கு போடுறீங்க? முதல்ல தண்ணி தெளிச்சு அந்த பொண்ணு எழுப்பு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, அவளுக்கு சீன்ல டயலாக் வரும்போது அவளே எந்திரிச்சிருவா சாமி. சரி உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தா செய்வீங்களா? ஐயோ சாமி நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம் சாமி. ஆரம்பத்துல இப்படி சொல்லிட்டு அப்ப இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த நோட்டை மாத்திர ஆளுங்க மாதிரி நாங்க என்ன பேச்சு மாத்திர ஆளுங்களா சாமி? ஐயோ ஒண்ணு இல்ல சாமி, ஒண்ணு இல்ல சாமி. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நாங்க செய்வோம் சாமி. என்னடி சொல்ற? செய்வோம் செய்வோம். அத்தையா? ஆமா இவங்க அத்தை தான். உன்னை பொண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஐயோ சாமி காமெடி பண்றாரு. இவ பொண்ணுதான் சாமி, என்ன ஆம்பளையா? அது இல்லம்மா, இந்த அம்மா உன் பொண்ணுன்னு தானே சொன்னேன். பொண்ணுதான் சாமி, ஆனா இவ மருமக மாதிரி. இல்ல இல்ல இவ மருமகதான் பொண்ணு மாதிரி. ஓப்பனிங்க சரியில்லையே. ஆனா பினிஷிங் சூப்பரா இருக்கும் சாமி. சாமி 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 எங்களுக்கு வேலை கொடுங்க சாமி. சாமி சாமி வேலை கொடுங்க சாமி. வேலை கொடுங்க சாமி. சாமி 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 உள்ள வாங்க. வா 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 வா. என்னடி இந்த காட்டுல கரடி சுத்துற மாதிரியே சுத்துறானுங்க. இவனுங்க மூஞ்சி இப்படி இருக்கிறதால ரவுடி ஆயிட்டானுங்களா, இல்ல ரவுடி ஆனதால இவனுங்க மூஞ்சி இப்படி ஆயிடுச்சா? இப்ப இந்த ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப தேவையாடி.
ஆனா இவனுங்களை பார்த்தா 10 நாளைக்கு நம்மளால சோறு திங்க முடியாது போல ஒண்ணும் இல்லப்பா ஒண்ணும் இல்ல. ஏன் ஜாமி உன் ஆயி அப்பெல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மூஞ்ச பார்த்து எப்படி உயிரோட இருப்பாங்க? நியாயமா உனக்கு பிரசவம் பார்த்த நர்ஸே போய் சேர்ந்துருக்கணும். ஏய், என்ன நக்கலா? இல்லப்பா எங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல். சாமி நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். மயக்கம் போட்டு விட மாட்டியே? சோறு போலனா நாங்க மயக்கம் போட்டு விழுந்துருவோம் சாமி. கவலையே படாதீங்க, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, இனிமே உங்களை நல்லபடியா கவனிச்சுப்பேன். சாமி எங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றேம்மா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. டேய், வாடா. தெரியல அத்தை. ஐயோ. டேய், அங்க இருக்காங்களா பொம்பளைங்க, அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 25 கட்டு இதுல வச்சு வயித்துல கட்டி கர்ப்பிணி பொம்பளைங்க மாதிரி செட்டப் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு நாம இந்த ஸ்டைல்ல தான் நோட்டை மாத்துவோம். அண்ணே, என்னண்ணே பாக்குறதுக்கு அது 2 பேக்குக்கு மாதிரி இருக்குண்ணே. உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் வந்துட போகுதுண்ணே. டேய், உங்களை வச்சு தொழில் பண்றதாண்டா எனக்கு ரிஸ்க். அதனாலதான் அந்த பேக்குங்களை பிடிச்சேன். அதுலயும் அதுல பிள்ளைத்தாச்சி மாறி போனா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 தீ ரெடி பண்ணிடணும். ஓகே? சரிண்ணே. இவனுக்கு உலகமாக கிரிமினலா இருப்பானுங்க போல இருக்கே. ஆமா அத்தை, நம்மள தலைமறைவா ஆளைய விட்டானுங்கல்ல, இவனுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. வாங்கத்த. சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ, நான் அங்க எப்படி? ஆமா. பாருங்கம்மா, சாமி நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. சரி. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். சரிங்க சார். ஐயோ, கேடி பயலுக வீட்டை பூட்டிட்டு போயிட்டானுங்களேடி. அத்தை, இப்ப என்ன பண்றது? ஐயோ, என் பிள்ளைக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. எப்படி அத்தை சொல்றது? ஐயோ, என்னத்த இது இப்படி திக்கு தெரியாத காட்டுல வந்து என்ன மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ, இவ்வளவு பெரிய வீட்டுல இப்படி தனியா பூட்டி வச்சுட்டு போயிட்டானுங்களே, என்ன பண்றது? இப்படி பண்ணிட்டானுங்களே. என்னத்த இது? ஐயோ, என்னத்த இது? அத்தை, இங்க பாருங்க, அந்த போன் இருக்கு. போடா. ஐயோ, பண்ணிடி பண்ணிடி. இந்தாங்க அத்தை, உங்க பையனை பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எனக்கு தான் அந்த பயமா இருக்கு. எனக்கு கோழி கொஞ்சம் நச்சுக்கிறார் உங்க பிள்ளை. நீங்க பேசுங்க, நீங்க அவரோட அம்மா. நல்லா பேசுங்க, தைரியமா. ஹலோ, மாதவா, நான் அம்மா பேசுறேன்டா. ஏய், 2 பேரும் எங்க இருக்கீங்க? இருடா பொறுமை பொறுமை பொறுமை, கோவப்படாதடா. இந்த அம்மா சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் மை சன், பொறுமையா கேளுடா. சரி, சொல்லு சொல்லு. சரி, நீங்க அது வரைக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிப்பா. தப்பிச்சோண்டி, நம்மள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லிருக்காண்டி. ஜாக்கிரதையா இருப்போம். வாங்க வாங்க. சார்,
என்ன சார் இது கன்றாவி காலம் போன காலத்துல என்ன போய் இந்த காலத்துல நிக்க வச்சிட்டீங்க? தபார், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. சொல்ற வேலையை செய்யணும். அப்படி சொல்லி தானே உங்களை வேலைக்கு சேர்த்தேன். ஆமா சார், ஆமா சார். ஆனா அது என்ன வேலைன்னே புரிய மாட்டேங்குதே. உங்களுக்கு எதுவுமே புரிய வேண்டாமா? அப்புறம் நான் முன்னாடி இருக்க முடியாது. புரியுதா? புரியவே இல்லையே சார். அப்புறம் புரியுதான்னு வேற கேக்குறீங்க. ஏய், இவங்க ரொம்ப பேசுறாங்க. இவங்க போட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இவங்க அனுப்பி விடுறா. தெருவுல போய் சோத்துக்கு பிச்சை எடுக்கட்டும். ஐயோ வேணாம் சார். நாங்க எஜுகேட்டட் ஃபேமிலி சார். பிச்சை எடுக்கிறதுலாம் அசிங்கம் சார். நீங்க வேணா போய் பிச்சை எடுத்துட்டு எங்களுக்கு துட்டு கொடுங்க சார். ஏய், இல்ல சார், இனிமே ஒரு வார்த்தை நாங்க பேச மாட்டோம் சார். அது இது நல்ல பிள்ளை கழகு. தேங்க்ஸ் சார். நீங்க 2 பேரும் இங்க இருந்து ஒரு ஆட்டோல சார் ஆட்டோ கொஞ்சம் ஆடிக்கிட்டே போகும் சார். நாங்க ஹாயே கால் டாக்ஸில போட்டுமா சார்? சொல்றத கேளு. நேரா தாம்பரம் போறீங்க. அங்க ஒரு லேடி வந்து இந்த லக்கேஜை கட்டிக்கிட்டு வேற ஒரு லக்கேஜை கட்டி விடுவாங்க. அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா இங்க வந்துருங்க. ஐயா ஆட்டோ தான் வேணாம்னு சொன்னேன் சார். அப்புறம் என்ன சார் ஆட்டோன்னு ஆட்டோல நிக்கிறீங்க? ஏய், ஐயா ஆட்டோ தான் வேணாம்னு சொன்னேன் சார். அப்புறம் என்ன சார் ஆட்டோன்னு ஆட்டோல நிக்கிறீங்க? ஏய், சரிங்க சார். நீங்க சொன்னது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சிருவோம் சார். ஏன் சார், சினிமாவுல எல்லாம் கள்ளக்கடத்தல் செய்வாங்களே அந்த மாதிரி வேலையா சார்? ஏய், என்ன எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இல்ல சார், நாங்க பேசவே மாட்டோம். சரி, கிளம்புங்க. கிளம்புங்க. ஐயோ, என்னடி இன்னும் வரல? வரலையா? யார் வரணும்? இல்ல சார், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறோம்ல, அதான் நல்ல நேரம் வரணும்ல, வெயிட்டிங்ல நிக்கிறோம். இது ரொம்ப நல்ல நேரம் தான்மா. கிளம்புங்க. ஏய், இவங்களை ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டு பின்னாடியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேண்ணே. போலீஸ் வருதுடா, வாங்கடா. இரு போலீஸ வர சொன்னதே நான் தான். வா. வாங்க சார் வாங்க. கள்ள ஓட்டு கும்பல்னு எங்களை தப்பா சந்தேகப்பட்டு எங்களை தொட்டுனீங்கல்ல, அந்த வேலையெல்லாம் செஞ்சதே இந்த சொட்ட மண்டதான். ஆமா சார், ஆமா சார். எங்க வயத்துல கட்டி. என்னது வயித்துல கட்டியா? இல்லடா வயித்துல கள்ள நோட்டை கட்டி நூதன முறையில கடத்துறானுங்க. ஏண்டா திருட்டு ராஸ்கல், நீ தப்பு பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அலைய ஓடுறியா நீ? உன்னால பாவம் என் அழகான அம்மாவையும் என் அன்பான மனைவியும் தப்பா நினைச்சிட்டேன். தப்பா நினைக்கிறது, தப்பான ஆளை பிடிக்கிறதுன்னு நீங்க கூட போலீஸ்காரங்க மாதிரி ஆயிடுச்சு. நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசுற. எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான். ஒரு பெட்டி கீழே கிடந்தா அதை விட்டுட்டு வந்துருக்கணும், இல்ல பொறுப்பா எடுத்து போலீஸ்ல ஒப்படைக்கணும். ரெண்டையும் செய்யாம ஊரா விட்டு காசுக்கு ஆசைப்பட்டு பெட்டியை பதுக்கினீங்க. அதுல ஆரம்பிச்ச பிரச்சனைய பாருங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கூட நேர்மையா இருக்கான். நீங்க எப்படி பேராசை பிடிச்சி அலையிறீங்க சார்? நீங்க சும்மா சார். நீங்க எல்லாம் என்னைக்கு திருந்ததா இருக்கீங்க? மதவா நாங்க பெட்டியில கள்ளலோட இருந்தாலும் தப்பிச்சிங்க. இதே பாம் இருந்து டமால் வெடிச்சிருந்தா செதறி போயிருப்பீங்களா? சும்மாரியா நீ வேற. ஏண்டா கிரிமினல் நாய, நீ தப்பு பண்ணிட்டு 2 பொம்பளைங்க மாட்டி விடுறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? சும்மாரியா. டேய் பார், நான் மட்டும் போலீஸா இருந்தா உன்னை எங்கேயே என்கவுண்டர்ல போட்டு தள்ளி புரியுதா? அந்த அதிகாரம் எனக்கு இல்லாம போச்சு. சும்மா சொல்றல சார். ரொம்ப நேரமா சும்மா தான் சார் இருக்கேன். சும்மா சார், அதத்தான் சார் நானும் சொல்ல வரேன். ரொம்ப நேரமா சும்மாவே இருக்கேன் சார். ஒரு டயலாக் கூட இல்ல. டயலாக் தானே வழக்கமா சொல்லுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சொல்லு. டேம் இட், அது எந்த? ஓ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவங்க 2 பேரும் அவங்களையும் சேர்த்துதான். போ அரெஸ்ட் பண்ணு. போ பயா வாங்கடா. கள்ள நோட்டா நடத்துறீங்க. போடா திருட்டு பசங்களா. அப்பா எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சுது. முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரச்சனை என்னன்னு இப்ப யோசிங்க. சரி மாதவா. வாங்க. என்னங்க கீழே பாருங்க பொட்டி. மறுபடியும் பொட்டியா? இல்லங்க, கீழே தீப்பெட்டி இருக்கு. எடுத்துக்கிட்டா நான் வீட்டுல குத்து விளக்கு ஏத்து. ஐயோ சாணிய பிடிச்சவளே, ஒரு தடவை குத்து விளக்கு ஏத்திதான் என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ண. அடுத்ததா போடி அரைச்சி போ.
ம். 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 சீச்சி சீச்சி, என்னது இது? ஸ்கிப்பிங் ஆடுனா உடம்பு குறையும்னு சொல்லுவாங்க. நாம ஸ்கிப்பிங் பண்ணா வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் குறைஞ்சு போதே. ச்சே, இதுக்காக நிறுத்தக்கூடாது. வீடே இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்கிப்பிங் ஆடி ஸ்லிம் ஆயே தீருவேன். ஏமா யாருமா வீட்ல? ஏய் ஏய் ஏய், என்ன இங்க வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? யார்மா நீ? நீ யாருமா? அடேங்கோயால, என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே யார்மா நீன்னு கேக்குறியா? ஓ வீடா? இது அந்த பொண்ணு கௌசல்யா வீடு இல்ல? கௌசல்யாவா? அடியே, அவளோட பரம்பரைக்கே சொந்தமா ஒரு ஓடு கூட கிடையாது. இவ்வளவு பெரிய வீடு இருக்குமா? இது என் வீடுடி. கௌசல்யா இந்த வீட்ல மருமகளா ஒர்க் பண்றா. மருமகளா? சரி, எங்க இந்த பொண்ணு? எந்த பொண்ணு? கௌசல்யா. அவ மேல மேக்கப் போட்டுட்டு இருக்கா. மேல இருக்காளா? அந்த அம்மா மேல இருக்கிறதுக்கு சூரியனா இல்ல நிலாவா? கூப்பிடுமா. அட கூமுட்ட, மேல அவ ரூம்ல இருக்காடி. ஓ அப்படியா? அவளை கொஞ்சம் கூப்பிடு. எதுக்கு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ கொஞ்சம் கூப்பிடு. அதெல்லாம் கூப்பிட முடியாது, நீ என்னன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, கூப்பிடுமா. ஏய், என்ன நக்கல் பண்றியா? அவளெல்லாம் கூப்பிட முடியாது, நீ கிளம்பு. மாமா இருமா, இவ்வளவு அடாவடியா பேசுற? அவ 2 லட்சம் ரூபாய் சீட்டு பணம் கட்டணும். சீட்டு பணம்? ஆமா, என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டிருக்கு. 3வது மாசமே சீட்டை தள்ளி எடுத்துருச்சு. இந்த மாசம் பணமே கட்டல இது வரைக்கும். கூப்பிடுமா கொஞ்சம். எல்லாம் சொல்லியாச்சு, அங்க நின்னு டாடா காட்டாத, இறங்கி வா வா. இந்தம்மா, உன்னை சேர்க்கும் போது என்ன சொல்லி சேர்த்த? மாசம் மாசம் கரெக்டா 10ஆம் தேதி பணம் கட்டணும்னு சொன்னனா இல்லையா? சீட்டை தள்ளி எடுத்தியே, கட்ட மாட்டியா? என்ன அல்வா குடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் ரொம்ப மோசமானவ. சீட்டை தள்ளி எடுத்தியே, கட்ட மாட்டியா? என்ன அல்வா குடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் ரொம்ப மோசமானவ. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏய், என்னடி இது? அது அது வந்து அத்தை, இவங்க கிட்ட 2 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டியா? ஆமா அத்தை. என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அது அப்புறம் சொல்லலாம்னு இருந்த அத்தை. அப்புறம் வீட்டு வாசல்ல வந்து ஒரு திக்காரி துப்புனதுக்கு அப்புறமா? இல்ல அத்தை, இருங்க, நான் உங்ககிட்ட பொறுமையா அப்புறமா பேசுறேன். அக்கா, 2 நாள்ல காசு எடுத்து தந்துடுறேன், நீங்க போங்களேன். ஏமா, முத 3 மாசம் ஒழுங்கா தானே கட்டினேன். பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அலைய விடுற. 10 பேர் பணமா? யார் பதில் சொல்றது? அக்கா, 2 நாள்ல பணம் உங்க கைக்கு வந்துரும், இப்ப போங்களேன். 2 நாள்ல பணம் கையில வரலன்னு வச்சுக்கோ, இல்லன்னா கலீஜ் ஆயிடும். நான் வந்தேனா? ஏய் வாடி, பணம் வரலன்னா அப்ப வச்சுக்கலாம். இவள வாடி, என்ன படம் ஓடுது இங்க? 2 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டியா? ஆமா, யார கேட்டுமா போட்ட? அது அவங்க சீட்டு போடுறியான்னு கேட்டாங்க, அவங்க கேட்டதால நான் போட்டேன். அதே நீ என்கிட்ட சொல்லல. தச்சி, உன்கிட்ட தானே கேக்குறேன், அதே என்கிட்ட சொல்லல. சரி, உன் புருஷன் மாதவனுக்காக தெரியுமா தெரியாதா? என்னடி வாய கோன்ற? சரி, அதையும் விடு. ஆமா, இந்த சீட்டு பணத்தை எடுத்து என்ன பண்ண? வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சுட்டு இருக்க? உன்னதானே கேக்குறேன். சீட்டு பணத்தை எடுத்து என்ன பண்ண? எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். அம்மாவுக்கு கொடுத்தியா? ஆமாத்த, வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகலன்னு ஒரு வீட்டை லீஸுக்கு எடுக்கலான்னு சொன்னாங்க. 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா குடுடின்னு எங்க அம்மா கேட்டாங்க. என்கிட்ட இது அவ்வளவு பணம், அதான் சீட்டு போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். சரி, சீட்டு யார், உங்க ஆத்தா கட்டுவாளா? அவங்களால எப்படி அத கட்ட முடியும்? நான் தான் கட்டணும். நீ எப்படி கட்டுவ? உனக்கு ஏதாவது இன்கம் இருக்கா, இல்ல பென்ஷன் ஏதாவது வருதா? ஓஹோ, என் புள்ள பணத்துல இருந்து என் பிள்ளைக்கு தெரியாம கட்டுவேன். ஏண்டி,
ஒரு வீட்டை லீஸுக்கு எடுக்கிறதுக்கு வக்கு இல்லனா உங்க அப்பனை போய் மூட்டை தூக்க சொல்லு. உங்க ஆத்தால 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்க்க சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் வீட்டு படுத்து திருடுறீங்களாடி? அத்தை, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. வேற எந்த மாதிரி பேசணும்? எனக்கும் தெரியாம என் பிள்ளைக்கும் தெரியாம நீ சீட்டு போடுவியா, அதை எடுத்து உன் ஆத்தா விட்டு குடுப்பியா? நாங்க எதுவுமே பேசாம இருக்கணுமா? ஏய், இந்த மாதிரி நீ எவ்வளவு நாள் கோல்மால் பண்ணிட்டு இருந்திருக்க? அத்தை, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அடி செருப்பால திருட்டு நாயே. சோத்த நல்லா இங்க தின்னுட்டு வாழை உன் வீட்டு காட்டுவியா? ஏண்டி, இது வரைக்கும் இங்க இருந்து எவ்வளவு பணம் திருடி அந்த வீட்டுக்கு கொடுத்திருக்க? அப்போ உன் குடும்பமே இந்த வீட்டு தயவுல தான் ஓடுதா? அத்தை, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்னடி பண்ணுவ? உன்ன மாதிரி திருட்டு புத்தி இருக்கிறவளுக்கு ரோஷமே வரக்கூடாதுடி. என்ன திருடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன திருட்டு வேலை பண்ணாங்க? எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். அது தப்பா? தப்பு தாண்டி. புகுந்த வீட்டுல திருடி பிறந்த வீட்டுக்கு குடுக்கறது தப்புன்னா தப்புதான். அத்தை, மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லாதீங்க அத்தை. நான் ஒண்ணு திருடல. என் புருஷன் கொடுத்த பணத்தை சிக்கன் பண்ணி சீட்டு கட்ட பார்த்தேன். அது என் டேலண்ட். ஏய், இல்லாலங்கடி வேலை பண்ணிட்டு அத டேலண்ட் வேற பெருமையா சொல்லிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். போய் உங்க அம்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வாடி. கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கினா உங்க பிள்ளைக்கு தான் அசிங்கம். ஏய், என் பிள்ளைக்கே தெரியாம இதை செஞ்சுட்டு அப்புறம் அவனுக்கு அசிங்கம் வேற பசப்பிரியாடி. ஏய், போடி. வந்தா அந்த பணத்தோட வா, இல்லன்னா இந்த வீட்லயே நீ இருக்க கூடாது. போ. ஓஹோ, அப்படியா? என்ன நோப்படியா? போடி. இப்பவே போறேன். ஆனா திரும்பி வரவே மாட்டேன். எங்க அம்மா வீட்லயே நிரந்தரமா இருந்துடுறேன். என்னடி பயமுறுத்துறியா? பயமுறுத்தலாத்த, நெசத்தை தான் சொல்றேன். இப்பவே கிளம்புறேன். இந்த நிமிஷமே கிளம்புறேன். கிளம்பு. அடியும் போயிரு. போடி. போறாளா? நீ முதல்ல நான் சொல்றது என்னன்னு கேட்டு. என்ன சொல்லி தொலை, டைம் ஆகுது. உன் பொண்டாட்டி இங்க இல்ல. அதான் சொல்லிட்டி, அப்புறம் என்ன? அவ இனிமே நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாடா. வரமாட்டா? என்னமா சொல்ற? அட ஆமாண்டா. உன் அருமை பொண்டாட்டி உனக்கும் தெரியாம எனக்கும் தெரியாம 2 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டு பணத்தை எடுத்து அவ ஆத்தா கொடுத்திருக்காடா. ஏண்டி, உங்க குடும்பத்துல எல்லாருமே இப்படித்தானா? சொல்ற பேச்ச கேட்க கூடாதுன்னே பிறந்திருக்கீங்களா? இங்கே இருடின்னு சொன்னா என்னமோ உங்க அக்கா மாதிரி எழுத்து பேசுற. ஆமா, என்ன சொல்றா உங்க அக்கா? இங்க திருட்டு வேலையை பண்ணிட்டு அங்க வந்து பதுங்கிட்டு இருக்காளா? எப்படி காலம் பூரா உங்க ஆத்தா வீட்லயே இருந்துருவாளாமா? இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாளம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம்.